இயேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். வேலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். வேலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். போராயுதங்கள் அம்சத்திற்கு ஏதுவானதல்ல, தேவ பலமுள்ளவை அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாவலிது சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவன் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். வேலனல்ல பராக்கிரமல்ல தேவ ஆவியினால் கூடும். 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 தேவ ஆவியினால் கூடும். தேவ ஆவியினால் கூடும். நாம் பயப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு காரணமே கிடையாது. வார்த்தை இருக்குது, தேவனுடைய ஆவி இருக்கிறாரு, இயேசுவின் நாமம் இருக்குது, இந்த சபையை கொடுத்துருக்கிறாரு, போதனையை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே பயப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு காரணமே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீங்களோ அல்லது இணையதளம் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பயப்படுறதுக்கு காரணமே கிடையாது. நமக்கு நாம் வெற்றி பெறணும்னு பல்வேறு விதங்களை கொடுத்துருக்கிறார், வழிகளை கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒன்று நம்பிட்டு போயிட்டா சீக்கிரத்தில் வெற்றி வந்துடும். ஒன்றுமே தெரியலனா இயேசு நாமத்தை வாய் திறந்து சொன்னீங்கனாலே வெற்றி வந்துடும். ஆகவே இப்போ நம்ம கவலை ஒதுக்கி நம்முடைய பிரச்சனைகளை நினைக்காமல் தேவனை நோக்கி பார்ப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம். இந்த இடத்துல உங்கள் பிரச்சனைகளை கீழே வச்சுட்டு இயேசுவை உயர்த்துவோம், தேவனை உயர்த்துவோம். இந்த இடத்துல தொடர்ந்து துதிப்போம்.